பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று ஆண்டவருடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில சமாதானமற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பேசி பழகி அவருடைய அன்பை ருசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது மெய் சமாதானத்தை உங்களால் கண்டடைய முடியும். நாம் இந்த உலகத்தின் மனிதர்களோடு அவர்களோடு நல் உறவு வைத்துக் கொள்வதற்கு அவர்களோடு பழகுகிறோம், பேசுகிறோம். இப்படி நாம் அவர்களோடு கூட தொடர்பில், பேச்சில், செயல்களில் இருக்கும்போது தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய உண்மையான அன்பு என்ன என்பது நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தினுடைய அன்புகளும் இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களும் எல்லாம் ஒரு நாளில் அது மாயையும் மனதிற்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பழகுகிற, பேசுகிற ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் மனிதனுடைய வாழ்க்கையில் அது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கி தருகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அவரோடு பேச வேண்டும். நீங்கள் அவரோடு பேசும் பொழுது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆவலாயிருக்கிறார். அவர் உங்களை கவனிப்பார், கூர்ந்தவனுடைய சத்தத்தை கவனித்து கேட்பார். நீங்கள் அவரோடு கூட பேசுகிற வார்த்தைகளை அவர் விரும்பி கேட்கிறவராயிருக்கிறார். அவரும் உங்களுக்கு பதில் சொல்லுவார். அவரும் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். இந்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள், நமக்கு நன்மை செய்கிற வார்த்தைகள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் அற்ற நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து போய்கொண்டிருக்குமே ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மனிதனோடு பேசி பழகிற நாட்கள் எல்லாம், அவர்களோடு உறவாடுகிற நாட்கள் எல்லாம் சமாதானத்தை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வந்தது தான் மிச்சம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசுவோடு கூட பழகுங்கள், இயேசுவோடு கூட பேசுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு மெய் சமாதானம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். இந்த ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவருடைய சிநேகிதனாய் காணப்பட்டார் இந்த ஆபிரகாம். அவர் ஆண்டவராகிய தேவனை அறிந்த நாள் முதற்கொண்டு அவரோடு பேசி பழகுகிற ஒரு நல்ல சிநேகிதனை போல மாறிவிட்டார். அவருடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானமும் ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியிலே அவர்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனாய் மாறினது போல இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்பிக்கையற்ற நிலைமையில, சமாதானமற்ற நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பூரண சமாதானத்தை தருவார். நீங்கள் அவரோடு பேசி பழகி பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால சமாதானமற்ற நிலைமையில குழப்பத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் நடுவில் மெய்யான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசி பழகுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் பெருகும் என்று நாங்கள் கர்த்தருடைய வசனத்திலே வாசித்தோம். அதே போல இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டானது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.